ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஆண்டனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லெக்கோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் சரி, அதோட லெக்கோட ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் சரி இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆஃப் ஸ்குவாட் ஒர்க் அவுட் வச்சு மட்டும் அந்த ஒர்க் அவுட் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைமில் வந்து லாக்டவுன் இல்லையா, அந்த லாக்டவுனில் வந்து இந்த மாதிரி வந்து ஜிம்மெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடி வந்து கரெக்டாக மசில் வந்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லெக்கோட ஃபேட் வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுறது, அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெறும் 1-2 ஸ்குவாட் வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து 10க்கு மேற்பட்ட ஸ்குவாட் வேரியேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள், நல்லதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வார்ம் பண்ணிங்க. வார்ம் பண்ணாமல் அது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வார்ம் பண்ணணும். ஏன்னா பிகினியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பண்ணுறேன், எங்களுக்கே வந்து ரொம்ப பெயின் ஆகும், கால் வந்து ரொம்ப பெயின் ஆகும், மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ வந்து மசில் வந்து பிரேக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ வந்து லெக்குக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெக்குக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரன்னிங் பார்த்து முன்னாடி வந்து ப்ராப்பரான வார்ம் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிங்க. எனக்கு வந்து ப்ராப்பரான வார்ம் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சரியா, அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு 10 மினிட்ஸ் ஃபுல் பாடிக்கு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரெச் கொடுக்குறது வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக இந்த எப்போவும் யூஸ்வலாக பண்ணுற அந்த சாதாரண ஸ்குவாட். ஓகேவா? பாருங்கள், நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே ரொம்ப தப்பாக பண்ணுங்க. தப்பானா என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து இப்படி ஒரு சில வந்து இப்படியே இந்த பொசிஷன் இவ்வளோ தூரம் இறங்கிட்டு எந்திரிச்சிருவீங்க. இப்படி இறங்கக்கூடாது. சரியா? பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேமாக வச்சுக்கோங்க, காலம் சேமாக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து 2 லெக்கு வந்து கரெக்டாக ஒரே சேமாக இருக்கணும், ஒரே கோடாக இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே வரணும். இது வந்து பேக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? பேக் வந்து பேக் டை மசில்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த பேக் இது வந்து நல்லா கீழே டவுன் ஆகி வரணும். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். ஸ்லோவாக பண்ணுங்கள், இது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. இதே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஃபாஸ்ட்டானா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. இதை வந்து பண்ணால் ரொம்ப வேஸ்ட்டு. சரியா? பண்ணுறது வந்து ஸ்லோவாக நிறுத்தி பண்ணுங்க. அப்புறம் அந்த மசிலுக்கு வந்து கொஞ்சம் பெயின் கொடுக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் மசில் வந்து நல்லா க்ரோ ஆகும். அந்த ஃபேட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து டைம் பண்ணுறதுக்கு அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இப்போ சாதாரண இது பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து கொஞ்சம் கால் லைட்டாக வைடாக வச்சுக்கோங்க. ஓகே, வைடாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சாச்சு இல்லையா? அடுத்து வந்து இது வந்து நேராக ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. நேரம்னா கரெக்டாக வந்து ரொம்ப வைடாக இல்லாமல் முன்னாடி வந்து ஃபுல்லாக வச்சுருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி இதாக வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவு தான். சரியா? ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு இந்த குரூட சைடாக வச்சுக்கணும். சரியாக வச்சுக்கிட்டு பாருங்கள், நீ வந்து இந்த மாதிரி போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேவா? ரெடி, 1 இந்த மாதிரி இல்லாட்டி கூட இந்த மாதிரி இது 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிட்டோம் இல்லையா? இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டைம் மசில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டைம் மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறோம். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. வைடானா கொஞ்சம் இந்த மாதிரி வைடாக வச்சுக்கோங்க. வைடாக வச்சுக்கிட்டு ஒன் சைடு மட்டும் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் வந்து முன்னாடி வந்து இப்படி பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து இன்னும் ஒரே ஒன் சைடு மட்டும் பண்ணுறோம். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இதே கொஞ்சம் இந்த சைடு ரைட் சைடு பண்ணுவாங்க, அடுத்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? நல்லா போங்க. இந்த மாதிரி இந்த இதை வந்து டவுன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து இந்த ஃப்ரண்ட் டைம் மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7
8 9 10 இன்ச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது முடிச்சு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கங்க. ஏன்னா அடுத்து தொடர்ந்து இது பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் வந்து 30 செகண்ட்ஸ் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 வெரைட்டிஸ் பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து இப்போ சைடில் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் நல்லா கலராக வச்சுங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுங்க. வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இன்னொரு லெக்கில் இதே மாதிரி ஆனந்தர் லெக்கில். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சோம் இல்லையா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லெக் மாற்றி சரியா. இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணோம் இல்லையா, அதே வந்து சைடில் பண்ணதை இன்னொரு லெக்கு மாற்றி அடுத்து வந்து இன்னொரு லெக்கு மாற்றி. ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9. இந்த ஒர்க் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைடில் பண்ண வழியாக அடுத்து ஃப்ரண்ட்லேயே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ வந்து சாதாரணமாக வெறும் வெயிட் இல்லாமல் ஸ்குவாட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து ஜிம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வச்சு ஸ்குவாட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மசில் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபேட் வந்து ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பண்ணதே வந்து இப்போ நான் 10 பண்ணோம் இல்லையா, அது வந்து 20 30 இந்த மாதிரி கவுண்ட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே சேம் தான். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஓகேவா? இதில் வந்து இந்த மாதிரி வெயிட் தூக்கி வச்சுட்டு இது பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து சும்மா நான் சொல்கிறதுக்காக சின்ன வெயிட் வச்சுருக்கோம். ஓகேவா? பாருங்கள், நார்மல் ஸ்குவாட். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா உங்கள் சொல்கிறதா இருக்கிறோம். இதை வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டம்பிள்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஜிம் எக்யூப்மெண்ட் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க நம்ம பண்ணதே வந்து 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே சேம் ஒர்க் அவுட் தான். ஓகேவா? அடுத்து வந்து இது பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து 1 லெக் ரைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பண்ண போகிறோம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சப்போர்ட்டுக்காக ஒரு சேரோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து சிட் பண்ணி உட்கார மாதிரி கூட ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? நான் தடுமாறிச்சு அப்படின்னா கீழே விழுந்துரும். ஸோ வந்து நல்லா பேலன்ஸாக பண்ணணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வெயிட் டச் பண்ணுறது அளவுக்கு ஈக்குவலானது. ஓகேவா? 1 லெக் ரவுண்டு பண்ணுறோம். ஓகே, ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வந்து அடுத்து எடுக்கிறேன். ஓகேவா? 1 2
2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து முடிச்சாச்சு. எது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டைம் கொடுக்கலாம். இது வந்து பண்ணும்போது சேஃப்டிக்காக பின்னாடி வந்து சேரோ இது வேறு ஏதாவது வச்சு கூட பின்னாடி செட் கீழே வந்து தடுமண்டா கூட கீழே உட்கார மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ இது பண்ணோம் இல்லையா? அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் வைடா வச்சுக்கிட்டுனா காலம் எப்படி வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி வீசேபிள் வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டைம் மசில் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தஸ் மசிலுக்கும் இந்த ஜாயின் மசிலுக்கும் ஒரு கொடுக்குறோம். ஓகேவா? அப்படி நல்லா வைடா வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டைம் மசில் போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெயின் ஒரு ஜாயின் பெயின் ரொம்ப வரும். ஸோ வந்து ப்ராப்பரான வார்ம் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ப்ராப்பராக வார்ம் வந்து கரெக்டாக படிக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் அவுட் முடிச்சு 30 ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லா வீட்டில் தம்பிள்ஸ் இருக்கும். இப்போ தம்பிள்ஸ் இல்லாத என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செங்கலோ இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டுக்காக கொஞ்சம் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமாக வந்து 2 கால் கடையில் வச்சுக்கணும். ஓகேவா? கால் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வைடாக கால் வச்சுக்கோங்க. நல்லா நான் வச்சுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு காலை வந்து இந்த மாதிரி ஏற்றி இறக்கி வைக்கக்கூடாது. கரெக்டாக சேமாக இருக்கணும். 2 காலுமே வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? பாருங்கள். பண்ணிட்டு இல்லையா? இதிலே கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக சரியா வைடாக வச்சுக்கிட்டு இந்த இதில் சரியா பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கணும். சரியா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெயிட் வச்சு பண்ணுறது. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 இது வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து காலை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக போட்டதோட வந்து இந்த டோ வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டோ ரைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டை மசில்ஸ் வந்து ரொம்ப பல மடங்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஸோ வந்து இதோட இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் எஃபெக்ட் வந்து அதிகப்படுத்துக்காக இது பண்ணுறோம். ஸோ இப்போ இது பண்ணதில் வந்து இப்போ நார்மலாக இது பண்ணுறோம். ஓகேவா? அது வந்து பிகினர்ஸ் வந்து இந்த கால் லெக்கு வந்து ரைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து டோ ரைஸ் பண்ணிட்டு இப்போ நார்மலாக பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ வந்து டயர் எடுத்துங்க. இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக கால் எடுத்து கால் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசிலுக்கு வந்து முன்னாடி வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணோம் இல்லையா, இதே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மசிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து இந்த ஃப்ரண்ட் மிஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கோட எஃபெக்ட் அதிகப்படுத்துறதுக்காக இது பண்ணுறோம். அடுத்து இதே மாதிரி அடுத்த கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ டயர் வச்சு இந்த மாதிரி வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி தூக்கு வச்சு பண்ணுறது வந்து ஒரு மெத்தடு. இப்போ வீட்டில் வந்து டயர் எனக்கு வந்து வெயிட் லிஃப்ட் வைக்க மட்டும் இல்லை அப்படிங்க எனக்கு என்ன பண்ணால் நம்ம வீட்டில் வந்து லோக்கல் வந்து டயர்லாம் கிடைக்கும். சரியா? நம்ம வந்து லோ காஸ்ட்லாம் கிடைக்கும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஒரு பழைய பைக் டயர்ஸு இல்லை கார் டயர்ஸ் மிச்சம் இருக்கும். ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து வந்து இதிலே வந்து இப்போ இது கம்பல் செட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. சரியா? தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மிக்கு மட்டும் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி டயர் வச்சு பண்ணலாம். இல்லை வந்து கம்பல்ஸ்லாம் வந்து வீட்டை வந்து செங்கலோ இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கை பிடிச்சிக்கிற மாதிரி கிரைண்டோட கல்லை வச்சு கூட வந்து பண்ணலாம். இது வந்து ஜிம்மிக்கு விட்டு தான் வச்சு பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க் அவுட்டை வந்து வீட்டில் வந்து எனக்கு டைம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஒர்க்கை ஒதுக்கி இது பண்ணுங்கள். இது பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வார்ம் பண்ணிக்கங்க. வார்ம் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வார்ம் எதுக்கு ப்ராப்பராக பண்ணணும் பார்த்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப வந்து பெயின் ஆகும். ஸோ வந்து நான் கூட டெய்லி கண்டினியூஸாக பண்ணுறேன், எனக்கே வந்து ரொம்ப பெயின் ஆகும். ஸோ வந்து நீங்கள் பிகினிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வார்ம் பண்ணிக்கங்க. அந்த ப்ராப்பரான ஒர்க் அவுட்க்கு வந்து எனக்கு வந்து எப்படி வார்ம் பண்ண தெரியலன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபுல் பாடிக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த 10 மினிட்ஸ் வந்து அது பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ என்னோட எஃபெக்ட் வந்து நான் சொல்ல கிடையாது. சரியா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து பலன் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட் வந்து 7 டேஸ் வந்து 7 டேஸ்லேயே வந்து நீங்கள் இப்போ 1 வீக் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து சும்மா சொல்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஜிம்மெலாம் மூடி இருக்கும். ஸோ ஜிம்மில் மூடி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்டு வெயிட்லாம் போடுவாங்க. ஸோ வந்து ஜிம்மில் கன்வின்ஸ் போய்க்கிறவங்க கூட கொஞ்சம் விட்டுட்டுமே என்ன பண்ணுறது யோசிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் கவலை கிடையாது. ஜிம் போய் தான் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் அவுட் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த வீடியோ நிறையவே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து நம்ம வந்து ஜிம்மிலோட பல மடங்கு வந்து நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நான் வந்து ஃபிட்னஸ் வச்சுக்க முடியும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அடிச்சு மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களை வீடியோ அட்டனி. பாய் கைஸ்.